வணக்கம். எனது பெயர் முனைவர் சேகீதா. தமிழ் துறை உதவி பேராசிரியர், புனித ஜோசப் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, ஓசூர். நாம் இங்கே காண இருக்கும் தலைப்பு 2ஆம் ஆண்டு 3ஆம் பருவம் அலகு 3இல் உள்ள நாவல் குறித்து இங்கு காண்போம். நாவலின் பெயர் சாயத்திரை. இதன் ஆசிரியர் சுப்ரபாரதி மணியன். சுப்ரபாரதி மணியனின் R.P. சுப்பிரமணியன் என்று அழைக்கப்படும் இவர் 1955ஆம் ஆண்டு அக்டோபர் 25ஆம் நாள் திருப்பூரில் பிறந்தார். இவர் தமிழ் எழுத்தாளர் ஆவார். இவர் சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரைகள், கவிதைகள் எழுதி வருகிறார். அனைவராலும் அறியப்பட்டவர். இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் வழங்கிய கதா விருது, தமிழக அரசின் சிறந்த நாவல் ஆசிரியர் விருது உட்பட பல விருதுகளையும் பரிசுகளையும் பெற்றவர். திருப்பூர் பகுதியில் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு, பெண்களை சுரண்டும் சுமங்கலி திட்ட ஒழிப்பு, நொய்யல் ஆற்றை பாதுகாத்தல் போன்ற பல்வேறு சமூக பிரச்சனைகளில் அக்கறை கொண்டவர். இவர் கனவு என்ற இலக்கிய இதழை 27 ஆண்டுகளாக நடத்தி வருபவர். திருப்பூர் தாய்மொழி பள்ளியோடு இணைந்து பணியாற்றுபவர். தொலைபேசி துறையில் உதவி கோட்ட பொறியாளராக பணியாற்றியும் வருகின்றார். இவரது 25 சிறுகதைகள் பல இந்திய மொழிகளிலும் ஆங்கிலம், ஹங்கேரி மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இவர் தமிழ் இலக்கிய உலகில் தனக்கென ஒரு இடம் பெற்றவர். நவீன வாழ்க்கையின் பிரச்சனைகளையும் தீர்வுகளையும் பற்றிய நுட்பமான பார்வை இவருக்கு உண்டு என்பதை இவரது எழுத்துக்களிலே காணப்படும். சாயத்திரை இவரது சமீபத்திய நாவல். இது கையெழுத்து பிரதிலேயே திருப்பூர் கலை இலக்கிய பேரவையின் பரிசை பெற்றுள்ளது. திருப்பூர் சாயப்பட்டறைகளின் நிலையையும் அவற்றின் அவலங்களையும் சாயத்தை வெளுப்பது போல் வெளுத்திருக்கின்றார் இந்த ஆசிரியர். இதன் மூலம் அவரது சுற்றுச்சூழல் மீது அக்கறை கொண்டுள்ள மனம் தெரிய வருகிறது. இப்புதினம் ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், ஹிந்தி, வங்காளம் ஆகிய 5 மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு அரசின் அளித்த சிறந்த நாவலுக்கான பரிசும் பெற்றுள்ளது. இவரது பிற படைப்புகள் சிறுகதைகள் அப்பா, மாறுதடம், நாதம், நவீனம், வழித்துணைவன், ஆழம் முதலியன. நாவல்கள் மற்றும் சிலர் சுடுமணல். இவர் எழுதிய குறுநாவல் இருள் இசை. இவருடைய பயண அனுபவம் மண் புதிது. சாயத்திரம் புதினம் குறித்து இங்கே காண்போம். சாயத்திரை என்ற புதினம் சுப்ரபாரதி மணியன் சுற்றுப்புற சூழல் பற்றிய செய்திகளுக்கு முக்கிய இடம் கொடுத்து பேசப்பட்டுள்ளது. புதினத்தின் தொடக்கத்தில் நொய்யலாற்றின் முந்திய நிலையும் தற்போது நிலையும் சுட்டி காட்டுகின்றார். இளநீரில் கூட சாயம் கலந்திருக்கும் என்ற அவலநிலையை ஆசிரியர் சுட்டி காட்டியுள்ளார். பக்தவச்சலம், சாமியப்பன், நாகன், வேலுச்சாமி போன்ற முக்கிய ஆண் கதாபாத்திரங்கள் சூழல் பாதிப்பை வெளிப்படுத்துகிறார்கள். சாயப்பட்டறைகள், பனியன் கம்பெனிகள் மூடப்பட்டுள்ளதால் வேலையற்று வருமானம் குறைந்து அவலநிலையும் வாழ்கின்றனர். சாயப்பட்டறையில் இருந்து வெளிவரும் சாயக்கலவை நீர் சாக்கடையில் கலக்கின்றது. கருப்பு நிறத்தில் சாக்கடைகள் மின்னுகின்றன. ஆற்றில் சென்று இந்த சாயக்கலவை கலக்கிறது. சாக்கடையில் கலப்பதோடு மட்டுமல்லாமல் சாயப்பட்ட நீர் நிலத்தின் வழியாகவும் செல்கிறது. அதனால் மண்ணின் நிறம் மாறுகிறது. அதை தொடும் மனிதர்களின் விரல்கள் நிறம் மாறுகின்றன. நிலம் அதன் இயற்கையை தன்மை இழப்பதால் செடிகள் எல்லாம் மலர்ச்சியின்றி குட்டையாய் உள்ளன என்ற செய்தி புதினத்தில் வெளிப்படுகின்றது. சாயம் மக்களின் மகிழ்வான வாழ்க்கையை மறைக்கும் திரையாகிறது. சாயப்பட்டறையில் நிறத்துக்கான ரசாயங்களை கலப்பதற்கு அது பற்றி அறிந்தவர்களை பனியன் கம்பெனியில் அமர்த்தாததால் சாயப்பட்டறைகளில் வேலை பார்க்கும் தொழிலாளர்களே அந்த வேலையை செய்கின்றனர். அதனால் அவர்கள் உடலில் புண்கள் ஏற்பட்டு அரிப்பெடுத்து சீழ்வடிந்து சிரமப்படுகின்றனர். அதனால் துன்புற்றும் சாகின்ற மக்கள் பற்றிய செய்தியும் மனதை பதற வைக்கின்றது. புதினத்தில் இடம்பெறும் ஆண் கதாபாத்திரங்களுக்கு முறையான வருமானம் இல்லை. அதனால் அவர்கள் வாழ்வு மகிழ்வற்று உள்ளது. சில நேரங்களில் அவர்கள் இறந்து போகும் சூழலும் ஏற்படுகின்றது. பெண் கதாபாத்திரங்கள் அதிகம் உழைக்க வேண்டியுள்ளது. திருமணம் செய்து மகிழ்வாக வாழ்வதற்காக சூழல் அவர்களுக்கு இல்லை. ஜோதிமணி என்ற பெண் பக்தவச்சலமிருந்து விலகி வருகின்றாள். சௌந்தரி வேலுச்சாமியை விட்டுவிட்டு தற்கொலை செய்து கொள்கின்றார். நாகனின் மனைவி நாகமணி சாப்பிடுவதற்கு கூட நல்ல உணவின்றி சிறையில் இருக்கும் மகனை நினைத்து வேதனைப்படுகின்றாள். சொர்ணலட்சுமி என்ற கதாபாத்திரம் தனது கணவன் சாமியப்பனை விவாகரத்து செய்கின்றாள். செட்டியாரின் அக்கா சிறுவயதிலேயே தூக்கு போட்டு சாகிறாள். செல்லமணி வேலி பார்க்குமிடத்தில்
வெளிப்படும் பஞ்சு தூசியை பொறுக்க முடியாமல் சிரமப்படுகின்றாள். வேணி, கமலா செட்டியார் கொடுக்கும் காசுக்காக உதவி செய்து வருகிறார்கள். பஞ்சில் இருந்து வெளிப்படும் தூசி மக்களை சிரமப்படுத்துகிறது. நெருங்கிய வீடுகளில் உண்டாகும் தனி சத்தம் மக்களை சிரமப்படுத்துகின்றது. குடிப்பதற்கு போதுமான தண்ணீரும் இல்லை. தெருக்குழாய்களில் காத்து கிடக்கும் நிலையும் ஏற்படுகின்றது. சாலையில் போக்குவரத்துக்கு நெரிசல். நாய் போன்று உயிரினங்கள் நசுங்கி சாகின்றன. சாயக்கழிவால் ஊரே நலமிழந்து சுகாதாரக்கேட்டுடன் உள்ளது. சாதி உயர்வு தாழ்வு உள்ளது. அதனால் ஆங்காங்கே கல்லறைகளாக காணும் அவலமும் இந்த சாயத்திரை நாவலில் காண்பிக்கப்பட்டுள்ளது. சாய நீர் சாக்கடையில் புகிறது. சாக்கடை நீர் குடிதண்ணீருக்கெல்லாம் குழாயெல்லாம் புகிறது. எல்லா வீட்டு தொட்டிகளிலும் மலத்துணுக்குகளும் சாய பிசிறுகளும் நிறைந்துள்ளன என்று சூசையாபுரம் பற்றி கூறப்படும் போது அறியப்படுகின்றது. காலப்போக்கில் இயற்கை அழிந்து வருவதால் வீடுகளில் போஸ்டர் ஒட்டித்தான் அதில் மரங்களையும் செடிகளையும் பார்த்து ரசிக்க முடியும் என்று புதினத்தில் கூறப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலால் நிலம், நீர், மக்கள் வாழும் வீடுகள், தெருக்கள், மக்களின் உடல் ஆகிய அனைத்தும் பாதிக்கப்பட்ட நிலையையும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையையும் அதற்குரிய காரணத்தையும் இந்த புதினம் வெளிப்படுத்துவதால் இது சூழலியல் புதினத்திற்கான பரிசையும் பெற்றுள்ளது. பண்டைய மனிதன் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று நிலங்களை பாகுபடுத்தி இயற்கையோடு இணைந்த வாழ்வை வாழ்ந்து வந்தான். அக்காலத்தில் பாலைவனம் என்பது குறிஞ்சி, முல்லை நிலங்களில் ஏற்படும் வறட்சியின் காரணமாக உருவாகும் நில அமைப்பின் மாற்றமாகும். இது அரிதாகவே காணப்பட்டது. இன்று பாலையை தவிர மற்ற நிலங்களை காண்பது அரிதாக உள்ளது. தொழில் புரட்சியின் விளைவு இயற்கை செயற்கையாக மாறியது. எனவே ஓசோனில் ஓட்டை விழும் அளவிற்கு சுற்றுச்சூழல் மாசடைந்துள்ளது. இன்று பல ஆறுகள் பெயரில் மட்டுமே உள்ளன. சுப்ரபாரதியின் சாயத்திரை புதினத்தில் திருப்பூர் நகரத்தின் தொழில் வளர்ச்சியும் விளைவையும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டையும் கதையில் மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். கதை உணர்த்தும் செய்தி: திருப்பூரில் நடக்கின்ற தொழில்களால் நிலம், நீர், காற்று, ஆகாயம் மாசுபட்டுள்ளது. மக்கள் வாழும் சூழல் இயற்கை தன்மை இழந்துவிட்டது. செயற்கை குடிபுகுந்து விட்டது. அதனால்தான் புதினத்தின் இறுதியில் சாமியப்பன் தனது வீட்டில் இயற்கை காட்சிகளை வரைந்த போஸ்டரை ஒட்டி வைத்துள்ளான். சாயத்திரை புதினம் திருப்பூரின் சுற்றுச்சூழல் அவலத்தையும் துன்புற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களின் கண்ணீர் வாழ்க்கையும் எடுத்துக்காட்டி நம் இதயத்தை கனக்க வைக்கின்றது. இன்று இனியேனும் நாம் இயற்கையை பாதுகாப்போம். நன்றி.